வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் 5th லெசன் ஆறாவது இயற்கல் இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் டேம் 3 ஒர்க் புக்கில் இருக்குது. இந்த லெசனுடைய இந்த ஒர்க் புக்குடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆறாவது இயற்கல்னால் எல்லோரும் சமம், அனைவரும் சமம் அப்படின்னு வரும். 5.1 பாருங்கள், ரைட் தி நேம்ஸ் ஆஃப் எனி 5 திங்ஸ் யூ சி இந்த பிக்சர். இதில் வந்து ஒரு 5 பொருளுடைய பேரை நீங்கள் எழுதுங்க போட்டிருக்கு. பிக்சரை பாருங்கள். ஐசி நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா இந்த 5 நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். பாருங்கள், ஏ பன்னா ட்ரீ, டக்ஸ், கோட், கவ், ஃப்ளவர்ஸ். இது நீங்கள் எழுதுங்க. 5.2 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருடைய கரெக்டான சென்டென்ஸை எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் லிவ் இன் த ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு. அப்போ அந்த படம் சரியாகதான் பாருங்கள். இதில் தான் அதை எழுதணும், சரியா? அடுத்து ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் த கார்டன் போடுறது. பூக்கள் வந்து கார்டனில் இருக்குது, சரியா? அடுத்து த பென் இஸ் இன் த பாக்ஸு. இதை வந்து இதில் எழுதணும். எ பிக் ட்ரீ க்ரோஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். இதை வந்து இதில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 5.3 ரைட் எ ஃபியூ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை பார்த்து சில வரிகள் எழுதலாம். This is a blackboard, there are students, there is a wall clock, there are benches. இந்த மாதிரி எழுதுங்க. draw color and write about the given words. அதாவது ஒரு வந்து வரையணும், கலர் பண்ணணும், அதை பற்றி எழுதணும். இப்போ இதில் வந்து பால், இதில் நீங்கள் கலர் பண்ணுங்கள். இதில் புக் வரைங்க, இதில் வாட்டர் மெலன் வரைங்க, இதில் பென்சில் வரைங்க. வரைஞ்சிட்டு அதை பற்றி நம்ம எழுதலாம். This is a ball, I play in the park with this ball, my friends also play with me. இது வந்து பால் பற்றி இருக்குது. புக் பற்றி பாருங்கள். This is a book, it is my book, I read this book daily. அடுத்து வாட்டர்மெலன் படம் வரைஞ்சிருங்க. This is a watermelon, I like to eat watermelon. It is good for health in summer season. Next pencil படம் வரைஞ்சிருங்க. This is a pencil, this is red in color. இதில் ரெட் கலர் கொடுத்துருங்க. I like to write in this pencil. இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 5.5 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எழுதணும். பாருங்கள், த டாக் பார்க்ஸ் லவ்லி. இதை நீங்கள் இதில் எழுதணும். அடுத்து த சில்ட்ரன் ப்ளே ஹாப்பிலி. இதை இதில் எழுதணும். த கேர்ள்ஸ் சாங்ஸ் காம்லி எழுதணும். த ஸ்னைல் மூவ்ஸ் ஸ்லோலி. இதை எழுதணும். நெக்ஸ்ட்டு 5.6 டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. கரெக்டான வேர்டுக்கு டிக் பண்ணணும், அதில் எழுதணும், சரியா? ஃபர்ஸ்ட்டு கமலா இஸ் எ கைண்ட் கேர்ள், ஷி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி. இதை இதில் எழுதணும். ஜான் கேரிஸ் எக்ஸ் இன் இஸ் ஹேண்ட், ஸோ ஹி வாக்ஸ் கேர்ஃபுல்லி. ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும், கவனமாக நினச்சி நடக்கணும். குக்கு இஸ் எ பேர்ட், இட் சிங்ஸ் ஸ்வீட்லி. இது எழுதணும். When is a soldier, he fights bravely. இதை எழுதணும். பாருங்கள், இந்த மாதிரி எழுதிருங்க. 5.7 சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பியூட்டிஃபுல்லி, நீட்லி, குயிக்லி, ஸ்லோலி. இதில் எழுதுகிறோம். த ஓல்டு மேன் வாக்ஸ் ஸ்லோலி. த பீகாக் டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஷி ரன்ஸ் குயிக்லி. ரஹீம் ரைட்ஸ் நீட்லி. எழுதலாமா? ரீட் அண்ட் ஆன்சர். இதை வந்து வாசிக்கணும், ஆன்சர் பண்ணணும். One evening, Daisy was standing near the window. She was watching the dark clouds. It was going to rain heavily. Lightning flashed brightly. Daisy closed her eyes. Thunder roared loudly. Her little sister hugged her tightly.
சூழ்நிலை மேம் க்ளோஸ் த விண்டோ கேர்ஃபுல்லி. அதாவது மழை பெஞ்சது, இடி அடிச்சது, அவள் கண்ணை மூட்டை அந்த மாதிரி வருது. ஹவு டி டெய்ஸி சிஸ்டர் ஹக் ஹர். டெய்ஸி சிஸ்டர் ஹக்டு டைட்லி. இதை நீங்கள் நினச்சிடும் இந்த கோட்டில் எழுதணும். சூஸ் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட். ஹெவிலி அப்படின்னா லைட்லி, கேர்ஃபுல்லி அப்படின்னா கேர்லெஸ்லி. டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். லைட்டிங் ஃப்ளாஷ்டு பிரைட்லி, இதில் லவுட்லி, இதில் சரியா இதெல்லாம். 5.9 choose and write the correct word. The elephant is big. The moon is white. Mugil works hard. Nila waits on the horse happily. இது அந்த கோட்டில் எழுதணும். Five point 10 பாருங்க. Write the correct word to complete the sentence. The bunny is soft. Money speak softly. Softly. Maga has beautiful dress. Kavi sings beautifully. Beautiful. Kanin is a slow swimmer. Mano walks slowly in the park. Slowly. Next 5.11. Complete the sentence using the clues. The clue வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். The dog is a pet animal. It has sharp teeth. It has a brown tail. It barks loudly. It runs fast. இதில் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5.12 பாருங்க. மேக் சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ். இந்த க்ளூஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நிரப்பணும். டேஸ்ட்லி, ஹங்கரி, ஃபேட், ஃபாஸ்ட். சரியா? இந்த மொத்தம் ஒரு வேர்டுக்கு 2 லைன்ஸ் நம்ம நினச்சினோம் நிரப்பணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஹீ இஸ் ஏ செஃப். ஹீ குக்ஸ் டேஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ கேட். இட் லுக்ஸ் ஃபேட். திஸ் ரெட் ஹார்ஸ். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹீ இஸ் அ பாய். ஹீ இஸ் ஹங்க்ரி. நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். My name is Sarah. I am 9 years old. I am tall and thin. My eyes are brown. My nose is small. I have long and thick hair. I am a strong girl. I have a little brother. He is a brave boy. We both play happily. இப்போ இதை மாதிரி நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்? மை நேம் இஸ். இதில் உங்கள் நேம், உங்களுடைய நேம் எழுதிருங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிடுங்க. I am 9 years old. I am tall and thin. My eyes are black. My nose is small. I have a big brother. He is a smart boy. We both play happily. இது வந்து நான் நார்மலாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு தகுந்தால நீங்கள் டால் இல்லைன்னா ஷார்ட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். பிக் பிரதர் அப்படிங்கிறத விட நீங்கள் ஸ்மால் பிரதர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை ஐ ஹேவ் நோ பிரதர் இல்லைன்னா நோ பிரதர் அந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. ஃபர்ஸ்ட் பாருங்க. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். அடுத்து என்ன வரும்? ஃபியர்லெஸ், கேர்லெஸ். பாருங்கள் இதில் கலர்லெஸ் இந்த மாதிரி பார்த்து எழுதுங்க. அடுத்து ப்ரஷ், க்ரஷ் அப்படின்னா ரஷ். சில், வில், பில். ஸ்ட்ரோக்ஸ், சோக்ஸ், ஜோக்ஸ் எழுதலாம். செகண்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். இது இந்த வேர்டில் கரெக்டாக எடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் எழுதணும். பார்க்கலாம். இட் இஸ் எ டேஸ் கோகனட் ட்ரீ. இதில் என்ன வரும்? டால். திஸ் இஸ் எ டேஸ் அண்ட் ஸ்மால். த பாய் ஷவுட்ஸ் லவுட்லி. ரேணு டிரைவ்ஸ் த கார் கேர்ஃபுல்லி. எழுதலாம். நெக்ஸ்ட்டு that complete the poem with the words given. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரைமிங் வேர்டு. இப்போது கேட்னா ரேட், டாக்னா லாகு, அடுத்து கென் அப்படின்னா பென், பெட்ஸ்னா பெட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நினச்சினா நிரப்பலாமா? பாருங்கள் இந்த மாதிரி எழுதிருங்க. ஃபோர்த் ஒன்று பாருங்கள். மேட்ச் சென்டென்ஸ் டு த பிக்சர்ஸ் அண்ட் கலர் தம். இந்த சென்டென்ஸ் வந்து பிக்சரோட மேட்ச் பண்ணணும். அதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் பண்ணணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள். த வாட்டர் மெலன் இஸ் க்ரீன்.
வாட்டர்மெலன் எங்கே இருக்குது? இப்போ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து க்ரீன் கலர் பண்ணணும். இந்த பால் இஸ் ப்ளூ. பால் எங்கே இருக்குது? இந்த இருக்கா. இப்போ இங்கேருந்து என்ன சின்ன இதை இப்படி மேட்ச் பண்ணிவிட்டு பாலுக்கு வந்து ப்ளூ கலர் பண்ணணும். அடுத்து த ரெட் பாட்டில் இஸ் எம்டி. பாட்டில் வந்து ரெட் கலர். அப்போ இது. அடுத்து த எல்லோ ரூலர் இஸ் லாங். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இங்கே இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு எல்லோ கலர். சரியா? நெக்ஸ்ட் 5th பாருங்கள். புட் ரைட் ஃபார் த சென்டென்ஸ் வித் ரைமிங் வேர்ட்ஸ். புட் ராங் ஃபார் த சென்டென்ஸ் வித்தவுட் ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் வந்தால் நீ வந்து ரைட் பண்ணணும், ரைமிங் வேர்ட்ஸ் வரலன்னா ராங் பண்ணணும். சரியா? இப்போ இதில் ரைமிங் வேர்ட்ஸ் வந்திருக்கா, ஸோ க்ரோ, அப்போ வந்து இது ரைட். இங்கே வந்து சிபி, அப்போ இது ரைட். இங்கே வந்து பவுல் மோர், அப்போ இது வந்து தப்பு. இது வந்து எது செய்யல, ரைமிங் வேர்டு வரல. ஸ்பின் வின்னு, அப்போ இது வந்து ரைட். பிளான் பின், அப்போ இது வந்து ராங். சரியா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட் 6th, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ். இந்த க்ளூ பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து சென்டென்ஸை ஃபில் பண்ணணும். மை பில்லோ இஸ் டேஷ் டு டச். அதாவது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்க. ஃபஸ்ட்டு மை பில்லோ இஸ் டேஷ் டு டச் சாஃப்ட்லி. We played football happily. He runs to the tree fastly. Lightning flashed brightly. Snails move slowly. இதை நீங்கள் அந்த கோட்டில் எழுதிருங்க. Next, rewrite the sentence using the words. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப இதை நினச்சணும் எழுதணும். இப்போ என்ன போட்டிருக்கு, த கேட் ஜம்ப்ஸ் ஓவர் த வால். த ப்ரௌன் கேட் ஜம்ப்ஸ் ஓவர் த வால். இப்போ அந்த கேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் போட்ட மாதிரி வந்து ரேபிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வார்த்தைகளை போடலாமா? பாருங்கள். த ட்ரீ கேஸ் மெனி ஃப்ரூட்ஸ். த பிக் ட்ரீ கேஸ் மெனி ஃப்ரூட்ஸ். இந்த பிக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம் இதில் இருக்கிறத. சரியா? அடுத்து த ரேபிட் ஹேஸ் இயர்ஸ். த ரேபிட் ஹேஸ் லாங் இயர்ஸ். இந்த லாங் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருக்கோம். The horse run on the road. The horse runs fast on the road. இந்த fast அப்படிங்கிற மாதிரி சேர்த்துருக்கோம். The elephant can carry logs. The elephant can carry heavy logs. இந்த ஹெவிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இல்லை எழுதியிருக்கோம். சி ஓரிய ட்ரெஸ். சி ஓரிய பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இந்த பியூட்டிஃபுல்ங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் எழுதியிருக்கோம். சரி, இதை அப்படி எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.